இன்னைக்கும் நீங்க வந்து மனித உரிமை ஆணையங்களையும் நீங்க வந்து ஐநாவுடைய உலக நாடுகளுடைய அவையிலையும் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு இருக்கும். எழுதணும்னாலும் இங்க இருக்கிற நீங்க நீக்கக்கூடிய சிலபஸ் என்ன, நீட்ல நீங்க எழுதக்கூடிய நுழைவுக்கான சிலபஸ் என்ன, முழுக்க சிபிஎஸ்சியோட சிலபஸ் அறிவியல் பூர்வமாகவும் உண்மை சார்ந்தும் இது சமமாக இல்லை. அறிவியலா பார்த்தாலும் இதுல சமம் இல்லை, பொதுமை இல்லை. உண்மை சார்ந்து பார்த்தாலும் இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கல்வி கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கல்வி முறை கொடுக்கிற ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிராக அண்ணன் வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கின்ற நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மாணவ செல்வங்களை ஒருங்கிணைத்து உணர்வாளர்களையும் ஒருங்கிணைத்து தொடர்ந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர நாம் இங்கே ஒரு தொடர் முழக்க போராட்டமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்மையில் இந்த இதில் ஒரு பகுதியாக நீட்டின் முறைகேடுகளை, தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து அந்த போராட்டத்தில் நின்ற அந்த பெண் தோழருக்கு, தன்னை உயிர் ஈகம் செய்த பெண் தோழருக்கு நாங்கள் ஒரு வணக்கத்தை, வீர வணக்கத்தை நாம் செலுத்தி இந்த நிகழ்வில் தொடர்ந்து நேற்றிலிருந்து தொடர்ந்து உடனடியாக களத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தொடர் முழக்க போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு அது தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர்ந்து அங்கும் ஒரு ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது வழக்கறிஞர்கள் சார்பாக. இப்ப நான் வரும்போதே நம்ம தம்பி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. எல்லாருமே நாம இங்க உணர்வளர்ந்த ஒருங்கிணையதோட அரசியல் கல்வியோடையும் நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கோம். வெறும் உணர்வு போராட்டம் என்பதுன்றது ஒரு வகையாகவே கடந்த காலங்கள்ல பல உணர்வு சார்ந்த போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு, ஈழ மக்களுக்கான பிரச்சனை என்று நாம் ஒவ்வொரு போராட்டங்களையும் மாணவர்களுடைய தலைமையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் போராட்டங்கள் தலையெடுத்து வந்திருக்கின்றது. அந்த அரசியலும் அந்த தத்துவம் அதிலிருந்து தான் வெற்றி அடைந்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் இங்க வேல்முருகன் ஐயா இருக்கிறார்கள். நானா 4வது படிக்கும் போதுல பொது வாழ்க்கையிலேயே ஊறி வந்த ஆட்கள் தான். அதற்கு பிறகு வேல்முருகன் ஐயா தான் வந்து வரும்பொழுது நாங்கெல்லாம் மாணவர்களா இருந்து பல போராட்டங்களை நாம எடுத்தோம். சாதி ஒழிப்பு போராட்டம், ஈழ போராட்டம், மண்டை குழு, அப்போது இடஒதுக்கீடு தொடர்பான பல போராட்டங்கள் நடந்தன. இப்படி தொடர்ந்து நாம மாணவர்களாக அந்தந்த தலைமுறைகள் அந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு முடிவும் மாணவர்கள் தலைமையில் தான் இந்த வெற்றி நடந்திருக்கு. இது உணர்வு சார்ந்து மட்டும் அல்லாமல் ஒரு அரசியல் கல்வியோடு நீங்கள் அதை உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இந்திய ஒன்றியத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள்? ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு ஒண்ணு வரும். முத்தாய்ப்பா சொல்லணும்னா, சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். சட்டத்திலும் எல்லோரும் சமம், சட்டம் எல்லோருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்கும் என்பதுதான் அதனோட அடிப்படையான கூட்டு. முகமுறையிலிருந்து எல்லாத்தையும் அதை நாம அந்த கல்வியில அடிப்படையா வச்சுதான் முகமுறையும் இருக்கும், எல்லாமே இருக்கு. இப்ப இந்தியாவில இருக்க அனைத்து மாநிலங்களிலும் ஒரே வகையான கல்வி முறை இருக்கானா? முதல்ல அது கிடையாது. சிபிஎஸ்சி இருக்கு, பன்னாட்டு பள்ளிகள் இருக்கு, அரசு பள்ளிகள் இருக்கு. இப்படி பல வகையான பள்ளிகள் வந்து அதுக்கப்புறமும் மெட்ரிகுலேஷனுக்காக போராடி அதுவும் இப்போது அரசோட சேர்ந்து அதுவும் சமச்சீர் கல்வியாக மாற்றப்பட்டு இப்படி வந்து நிற்குது. இன்றைக்கு அரசு பள்ளி அல்லது சிபிஎஸ்சி இந்த வகையில இருக்கும்போது நூல் போன்ற தேர்வுகள் உங்களுக்கு மருத்துவத்துக்கு மட்டும் இல்லை, இப்ப சட்ட கல்லூரிக்கும் அந்த நூல் வந்து வருது. இப்ப நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். நாங்க படிச்சுட்டு இன்னைக்கு வந்து போய் நம்ம குறுக்கு விசாரணை பண்ற அளவுக்கு ஒரு ட்ரையல் கேஸ நடத்துறோம். இன்னைக்கு என்னோட ஜூனியர் அதை செய்யறாரான்னா அவரால் செய்ய முடியாது. ஒரு அனுபவத்துல வந்துதான் அந்த வழக்குல குறுக்கு விசாரணை ஒரு முத்தாய்ப்பான ஒரு இடம் வருது. வழக்கறிஞர்களுக்கு கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி எப்ப அவங்களுக்கான நியாயம் கிடைக்கும்ன்றதை எங்க நாம பார்ப்போம் அப்படின்னா அந்த கிளாஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், அங்கதான் கிடைக்கும். இப்ப அந்த பிள்ளைங்க இன்னைக்கு நேற்று என்ரோல் பண்ண பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து குறுக்கு விசாரணை பண்ண முடியுமானா முடியாது. அவங்க வந்து பை பிராக்டிஸ் அவங்களுக்கான பட்டறிவுல தான் வர முடியும். ஆனா சில
அன்றைக்கு நாங்க எடுத்துக்கிட்ட அந்த அறிவை கொஞ்ச காலம் கடந்து இன்றைக்கு கொஞ்சம் விரைவா எடுத்துக்கிறாங்க. அந்த செயற்கை நுண்ணறிவுலாம் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு மாற்ற கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு நான் நீட் எழுதினா இன்னைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடணும்னு அவசியமே கிடையாது. இப்ப நான் நீட் எழுதணும்னா எனக்கு அது வராது. ஆனா நீங்க இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீட் எழுத சொல்றீங்க, சட்டம் தானே. எதற்காக நீட் எழுதணும், என்ன அடிப்படைக்காக எழுதணும், அதேதான் மருத்துவத்துக்கும். அப்படி எழுதணும்னாலும் இங்க இருக்கிற நீங்க நீட்டுக்குரிய சிலபஸ் என்ன, நீட்ல நீங்க எழுதக்கூடிய நுழைவுத்திற்கான சிலபஸ் என்ன, முழுக்க சிபிஎஸ்சியோட சிலபஸ் தானே. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. முழுக்க சிபிஎஸ்சி சிலபஸ். அப்ப அரசு கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்க எப்படி அந்த சிலபஸை கவர் பண்ணுவாங்க? அப்ப உடனே ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நாங்க நடத்துறோம். அப்ப இங்க இருக்கிற ஹிந்தியில இருக்கிற ரேஸ் குதிரை பந்தய ஹிந்தி நாட்டப்பந்தயம் தெரியும். ஒரு ஜாக்கியோடைய அந்த எடையும் அந்த குதிரையோட எடையும் சமமா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஓட்ட முடியாது. அந்த ரெண்டு பேருக்கு சமமா இருந்தாதான் அது வேகமா போய் நிறுத்த முடியும். ஓட்டப்பந்தயத்துல ஓடுற ரெண்டு குதிரையோடைய எடையோட அளவையும் பார்ப்பாங்க. ஜாக்கியோட அந்த ஓட்டம் ஓடுது இல்லையா குதிரை, அதனுடைய அந்த ஓட்டங்களுடைய அந்த இதையும் பார்ப்பாங்க. அவங்களோட பிசிக்கல் கண்டிஷனையும் பார்ப்பாங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு அந்த நிலைமையின் போது காலமாக கல்வி மறுக்கப்பட்டு அது மரபு ரீதியாக உழைத்து வந்த மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்வி என்ற தளத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் அதனுடைய உயர்கல்வியை பெற்று அதில் அவர்கள் எடுத்து படித்து அதில் தமிழ் வழியா அரசு பள்ளியா அதை கடந்து ஆங்கிலத்தை படித்து அதுல திறமை சப்ஜெக்ட் உள்ள போய் படிச்சு எல்லாம் நிற்கும் போது நீட்டுன்றத கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படிப்பட்ட அறிவா இருந்தாலும் இந்த சமமின்மை இல்லைன்னா எப்படி வர முடியும்? ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு நல்ல திறனோட இருப்பாரு, ஒருத்தர் சாப்பிடாமே பட்டினி போடுவார். ரெண்டு பேரும் சண்டை போடுங்கன்னா எப்படி போட முடியும்? அப்ப அறிவியல் பூர்வமாகவும் உரிமை சார்ந்தும் இது சமமாக இல்லை. அறிவியலா பார்த்தாலும் இதுல சமம் இல்லை, பொதுமை இல்லை. உரிமை சார்ந்து பார்த்தாலும் இது ஒருத்தவங்களுக்கு ஒரு கல்வி கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு கல்வி முறை கொடுக்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிற நிலையில இருக்கு. அப்படி இருக்கும்போது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. இந்த நீட்டுங்கிற இந்த வடிவமைப்பு மருத்துவ கல்லூரிக்கு மட்டுமல்ல, எல்லா கல்வித்துறைக்கும் இது வரப்போகுது. அப்ப என்ன காரணம்? அப்ப இவர்கள் முழுக்க ஆதிக்க வர்க்கத்தில் அன்றைக்கு அதே இருக்கிற பார்ப்பனிய படிங்க இந்த பிள்ளைங்கள்லாம் எங்க படிக்கிறாங்க? ஆர்மி ஸ்கூல் இருக்கும். அவங்களோட பள்ளிக்கூடம் போய் பார்த்துருக்கோமா? நம்ம ஆர்மியில ராணுவத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கான பள்ளிக்கூடம் கேந்திர வித்யாலயா, இந்திய மற்ற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அவங்களோட நடைமுறைகள் எவ்வளவோ எங்கேயோ போயிருக்கிறாங்க. அப்ப ஆனா அதுல கல்வி அறிவு இருக்குதா இல்லையான்றது அடுத்த செய்தி. அது என்னுடைய தமிழ்நாட்டு கல்வியில எல்லா விதமான கல்வியும் நான் தொடக்கத்துல என்னால ஒரு அக்ரிகல்ச்சர்ல இருந்து மருத்துவத்தில இருந்து என்னுடைய மண் கொடுத்த கல்வியை நான் இயல்பாகவே உள்வாங்கிக்கூடிய வளர்ப்பும் மண்ணின் தன்மையும் இங்க இருக்கு. அது அறிவுன்ற தளத்துல நான் ஒப்புமைப்படுத்தல. ஆனா அவர்களுக்குரிய வசதிகள், அவர்களுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதி, மற்றபடி அவர்கள் கொடுக்கிற ஆசிரியர்கள், உணவு முறைகள், பள்ளி கல்விக்கான பல செய்திகள் இங்க வேறுபட்டு போகும். ஏன் உணவு கொடுத்து ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும் போது அதுக்கு உணவுக்கான உடலுக்கான ஒரு சரியான ஒரு நிலை இருந்தாதான் அடுத்தது அறிவுக்குள்ள போவாங்கிறத அடிப்படையா சொன்னாங்க. அந்த உணவை தாண்டி உணவும் இல்லை, அவர்களுக்கான பல வசதிகள் இல்லை. நூலகம் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துக்குமான உள்கட்டமைப்பு வசதி. இப்ப இது போல எதையுமே பார்க்காம சிலபஸையும் பார்க்காம எல்லாருக்கும் எல்லாம் ஒரே நுழைவு தேர்வுன்னு போது அப்ப நுழைவு தேர்வுலையும் நீங்க சீர்கேடுகளை வைக்கிறீங்க. ஆக இந்த கல்வி தேவையா? இந்தியாவுக்கு நாம எத்தனை காலமா போராடிட்டு இருக்காங்க. வேல்முருகன் ஐயாலாம் நீங்க தமிழ்நாட்டுக்கு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. வெளிநாடுகள்ல இப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு எங்களை விட நீங்க வெளிநாட்டு கல்வியில என்னென்ன மாதிரி சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த நாட்டுடைய முழுமையான கல்வியை அவங்க தாய்மொழியில பெறுறாங்க. 2-3 சிஸ்டம்லாம் கிடையாது. ஒன்னத்தை படிச்சு அதுல மொழிபெயர்த்து அதை சிந்திச்சு நேரடியா நியூட்டன் விதியை நான் நடைமுறையில பார்த்து சொல்லிடுவேன். அதை நான் இங்கிலீஷ்ல படிச்சு அதுக்கப்புறம் அதை ஒப்பிச்சு மனப்பாடம் பண்ணி
அதுக்கப்புறம் நான் நியூட்டன் விதியை புரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அப்படி இல்லை. எந்த நாடுகள்லயும், அது ஐரோப்பா நாடுகளும் சரி, ஆங்கிலேயர்களுடையதுலயும் சரி, அப்படி கிடையாது. ஆங்கிலம் வந்து ஒரு மொழியா தன்னை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கே மன்னன் ஹென்றி போன்ற மன்னன் வந்து தண்டை விதிச்சான். இங்கிலீஷ் வந்து போராடிச்சு. நான் இங்கிலீஷ் மொழியே மக்கள் படிக்கல. அப்ப ரோமன் பிரெஞ்சும் ரோமானிய மொழியும் தான் போராடிச்சுட்டு இருந்தது. இங்கிலீஷ்க்கு இடமே கிடையாது. ஷேக்ஸ்பியர் இருந்த காலம்ல இங்கிலீஷ் நீங்க எடுத்து பல ஆங்கில நாவல்கள் பல நாடுகளை பாத்தீங்கன்னா இங்கிலீஷே போராடிட்டு இருந்தது, தன்னை மக்கள் பேசலன்னு. அப்ப ஹென்றி போர் மன்னன் வந்து இங்கிலாந்து ஆளும் போதுதான் தண்டம் விதிக்கிறார், எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுங்க. ஏன்னா அவர்களை ஆளுமை செஞ்சது அப்ப வந்து பிரெஞ்சு தான் ஆளுமை செஞ்சது. இன்னைக்கும் நீங்க வந்து மனித உரிமை ஆணையங்கள்லையும் நீங்க வந்து ஐநாவுடைய உலக நாடுகளுடைய அவையிலையும் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு இருக்கும். மற்ற மொழிகள்ல வந்து 2-3 மொழி ஐரோப்பிய மொழிகள் வந்திருக்கு.